அனைவருக்கும் வணக்கம். கற்பதேசில இருந்து நான் உங்களுக்கு உபேந்திரன். இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து ஒரு சில முக்கியமான சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த சம் வந்து கொஞ்சம் லாங் வீடியோல இருக்கும், கொஞ்சம் மெதுவா தான் வந்து கிளாஸ் போகும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. இந்த கணக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த லாஜிக் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அதாவது உங்களுக்கு ஒரு கான்செப்ட் வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை வச்சு தான் உங்களுக்கு வந்து அப்படியே கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இந்த லாஜிக் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நான் சொல்ல ஜஸ்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வேல்யூ இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், அதாவது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்தல் அல்லது குறைத்தல். ஓகேங்களா? மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா குறைத்தல். ஓகே, சோ இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 1, ஈவன் எல்லா எக்ஸாம்லயும், ஆல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த எக்ஸாம் வந்தாலும் நீங்க வந்து அடிக்கலாம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? பாப்புலேஷன், அதாவது மக்கள் தொகை. மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, உயருது, இல்லைன்னா குறையுது, இந்த மாதிரி. ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு 2 வீலர் இருக்கு, பைக், கார், அதனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா உயருது இல்லைன்னா குறையுது. ஒரு வருஷம் கழிச்சு ரீசேல் பண்ணும்போது நம்ம வந்து ரீசேல் பண்றோம். ஸோ அப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகாது. மோஸ்ட்லி பைக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன். நீங்க இதுல படிச்சிருப்பீங்க, பொருளாதாரத்துல படிச்சிருப்பீங்க டெப்ரிசியேஷன் சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்ப இந்த வேல்யூ எல்லாம் குறையும். ஆனா மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா குறையவும் செய்யும், கூடவும் செய்யும். ஓகேயா? ஸோ இப்ப இதை எப்படி வந்து நம்ம பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன். அண்ட் எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோலயே போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க வந்து கொஞ்சம் லாங் வீடியோல போடுங்கன்னு சொன்னதுனால இந்த வீடியோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக நீங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இது வந்து இந்த யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால ஒரு சின்ன லைக் கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லாருமே பார்ப்பாங்க. நிறைய வியூஸ் வந்தா எனக்கும் ஒரு காம்ப்ளான் பூஸ்ட், போன்விட்டா குடிச்ச மாதிரி நானும் வந்து சரி இவ்வளவு லைக்ஸ் வருதுப்பா, ஸோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வீடியோ கொடுக்க மக்கள் பார்ப்பாங்க, மாணவர்கள் கண்டிப்பா ஆர்வம் காமிக்கிறாங்கன்னு நான் நினைச்சுக்குவேன். ஸோ அதனால லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த மாதிரி கணக்குல இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இந்த மாதிரி ஒரு மெஷின் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பைக்கோ, காரோ, 2 வீலர், ஏதோ ஒரு மெஷின், ஃபேக்டரிக்கு வந்து ஒரு மெஷின் வாங்கியிருக்கிறாங்க, லேபுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் வாங்கியிருக்காங்க, இசிஜி மெஷின், அதனுடைய மதிப்பு குறையுது, கூடுறது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, சோ அப்ப ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க. இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 மாடல் இருக்கு. 4 மாடல், இந்த ஒரு டாபிக் கீழே 4 மாடல் இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடல் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மக்கள் தொகை பாப்புலேஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இந்த ஆண்டுகளுக்குள்ள 6%, அதாவது ரேட் ஆஃப் பெர்சன்டேஜ் தான் நான் இங்க வந்து சொல்றேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, 6% அதிகரித்தல் நடக்குது. ஸோ அப்படி இந்த மாதிரி அதிகரித்தல் அப்படின்னு கேட்கும்போது புரிஞ்சுக்கோங்க, n ஆண்டுகளுக்கு பிறகு, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு, ஆஃப்டர் திஸ் இயர், பின்பு இல்லைன்னா பின்னர், இந்த மாதிரி இங்க பாருங்க, இதுதான் கோட் வேர்டு. இப்படி பின்னர் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்து ஃபார்முலா பாருங்க, A ஈக்குவல் டு P ஆஃப் 1 பிளஸ் R/100 ஆஃப் n. இப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நீங்க இந்த ஃபார்முலா போடணும். ஓகேயா? பின்னர்னு போட்டு n ஆண்டுகளுக்கு பின்னர், இது வந்து பாத்தீங்கன்னா அதிகரித்தலுக்காக கொடுக்கறது. அதிகரித்தல்னு கொடுத்து பின்னர்னு கொடுத்தா இந்த இது கொடுக்கணும். சரி, இப்ப பின்னர்னு கொடுக்காம முன்பு, n ஆண்டுகளுக்கு முன்பு, இத்தனை வருஷத்துக்கு முன்பு, n ஆண்டுகளுக்கு முன்பு, இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப P ஈக்குவல் டு Pனா வந்து நீங்க அசல் அப்படின்னு எழுதிக்கலாம். அதான் முதல் கொடுத்த வேல்யூ P அப்படின்னு சொல்லும் போது இங்க நல்லா கவனிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா, n அப்படின்னா அது ஆண்டுகள். இப்ப P அப்படின்னா வந்து கொடுக்கப்பட்ட மதிப்பு. P அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது கொடுக்கப்பட்ட மதிப்பு. n ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த இடத்துல நீங்க ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா P தான் நீங்க வந்து கண்டுபிடிக்க போறீங்க. A மேல போட்டு இந்த வேல்யூ மேல R/100 ஒரு வேல்யூ கொடுத்துருக்கீங்கல்ல,
ஏற்கனவே அந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே கீழே போட்டுரும். இந்த மெத்தட்ல ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, இது ஒரு மாடல். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மாடல் நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு மெஷின் லேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெஷின் வந்து இருக்கு, இல்லைன்னா வந்து கார் இருக்கு, பைக் இருக்கு, ஏதோ ஒரு இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தோடைய மதிப்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப என் ஆண்டுகளுக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பின்பு, ஓகே, ஆண்டுகளுக்கு, இயர்ஸுக்கு, ஆஃப்டர், பின்னர், பின்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா ஏ ஈக்குவல் டு, இங்க நல்லா கவனிங்க, இது வந்து குறையிறது, வேல்யூ வந்து டிக்ரீஸ். நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ். வேல்யூ இன்க்ரீஸ் பத்தி கொடுக்கும்போது இங்க நான் பிளஸ்ன்னு வந்திருக்கும். ஓகே, இப்ப வேல்யூ குறையுது, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முன்னர் பின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டையுமே சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பின்னர் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதே ஃபார்முலா தான், ஆனா சைன் மட்டும் நீங்க மாத்தணும், மைனஸ்னு போட்டுக்கணும், மைனஸ் இப்படி போட்டுக்கணும். இது வந்து குறைஞ்சிச்சுன்னா குறைதல், குறையுது, கேள்வியில இப்படி குறைந்தால் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா இது போட்டுக்கணும். இப்ப அதுவே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது, இத்தனை வருஷம் கழிச்சு, n years பிஃபோர், முன்பு, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா p ஈக்குவல் டு a மேல போட்டுக்கோங்க 1 மைனஸ் ஆர் பை 100 ஆஃப் n. ஸோ இது ஒரு மெத்தட், நல்லா கவனிங்க. நான் இப்ப எத்தனை ரெண்டாவது மெத்தட் சொல்லியிருக்கேன், ஒரு மெத்தட் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது மெத்தட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாப்புலேஷன். பக்காவா இதெல்லாம் பாப்புலேஷனுக்கு தான் வரும். கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு பாப்புலேஷன் வைக்கலாம், இல்லைன்னா வந்து தங்கம் ரேட்டு, ஏதாவது ஒரு முக்கிய வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ்க்காக வரலாம், கோல்டு, பாப்புலேஷன், அந்த மாதிரி இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்போ ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 ஆண்டுகளுக்கு பின்பு இல்ல 4 ஆண்டுகளுக்கு பின்பு, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் அகோ, 3 ஆண்டுகளுக்கு பின்பு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப ஏ ஈக்குவல் டு பி, கொடுக்கப்பட்டுள்ள வேல்யூ பி பிளஸ் இது முதல் வருஷத்துக்கு, ஓகேயா, R1 by 100, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1 பிளஸ் R2 by 100, இது ரெண்டாம் வருஷத்துக்கு, அண்ட் 1 by R3 by 100. எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ, இப்ப சப்போஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 கொடுக்காம 2 கொடுத்தா இந்த இது தேவையே இல்லை, 3 கொடுக்காம 2 கொடுத்தா R3 தேவையில்லை, ஓகேயா. சோ இப்ப இதுவே வந்து பாத்தீங்கன்னா பின்புன்னு கொடுக்காம முன்புன்னு கொடுத்துட்டா அதே 3 வருஷம் தான், ஆனா பின்புன்னு கொடுக்காம முன்பு அப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, ஓகேயா. ஸோ இப்ப திருப்பி நான் முன்பு அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன், இதே ஃபார்முலா தான் இங்க பி அப்படின்னு வந்துடும், ஏ மேல போட்டுக்கோங்க, அதே ஃபார்முலாவை பி இல்லாம 1 பிளஸ் R1 by 100 இன்ட்டு 1 பிளஸ் R2 by 100 இன்ட்டு 1 பிளஸ் R3 by 100. புரியுதா உங்களுக்கு? இது 3 வருஷம், எத்தனை வருஷம்னு கொடுத்துருந்தேன் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இங்க 3 வருஷத்தை மைண்ட் பண்ணி நான் இங்க நான் வந்து ஃபார்முலா போட்டிருக்கேன். இதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 வருஷம் இல்லாம 2 வருஷம். சரி, இப்ப 4 வருஷம்னா என்ன பண்ண, 1 பிளஸ் R4 by 100. சார் இப்ப 4 வருஷம் தாண்டி 5, 6ன்னு போகுமா அப்படின்னு கேட்டா போகாது. அதிகபட்சமாகவே உங்களுக்கு வந்து 3 வருடம் தான் கேட்பாங்க. 4 வருஷம் கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சப்போஸ் கேட்டா 4 வருஷம் வாய்ப்பு ரொம்ப ரேர்னு சொல்லிட்டேன். சப்போஸ் கேட்டா 4 வருஷம்னு போட்டுக்கோங்க. புரியுதா? இது 3வது மெத்தட், தங்க விலை ஏற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருப்பாங்க. சரி, இப்ப அடுத்ததும் 4வது மெத்தடும் வந்து பாத்தீங்கன்னா தங்கம் விலை வச்சு கொடுத்துருப்பாங்க. இது எப்படின்னு கேட்டா, இப்ப முதல் வருஷம், இப்ப உதாரணத்துக்கு 2021 தங்கம் விலை ஏற்றம், 2022 தங்கம் விலை சற்றே குறைந்தது, 2023 தங்கம் விலை திருப்பி உயர்ந்தது அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கோல்டு ரேட்டு. அப்ப அந்த டயத்துல என்ன மாதிரியான ஃபார்முலா வரும்னு சொல்லிடுறேன். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா முன்பு பின்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேயா. சோ ஃபர்ஸ்ட் பின்பு அப்படின்னு சொல்லி போடுறேன். இதுலயும் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க, முன்னாடி பின்னாடி, முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏ ஈக்குவல் டு பி ஆஃப், இங்க நல்லா கவனிங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது, இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இப்படி மாறி மாறி வந்திருக்கு. ஸோ இப்படி மாறி மாறி வந்துச்சுன்னா எங்க இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்ப R by 100 இங்க பிளஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்ப 2வது வருஷம் நானா வந்து கொடுத்ததுனால டிக்ரீஸ்னு கொடுத்துருக்கேன்.
அப்ப டிக்ரீஸ்னா மைனஸ்னு போட்டுக்கணும். புரியுதா உங்களுக்கு? டிக்ரீஸ்னா மைனஸ், இன்க்ரீஸ்னா பிளஸ். இன்க்ரீஸ் திருப்பி வந்து 2023 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது அடுத்த வருஷம். நான் எல்லாமே உதாரணத்துக்காக தான்ப்பா இந்த 2023 2022 இதெல்லாம் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து எழுதணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்தது இப்ப முன்புன்னு பின்புன்னு கொடுத்த மாதிரி முன்பு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, பிஃபோர் அப்படின்னு கொடுத்தா ஏற்கனவே சொன்னதுதான். பி ஹோல் டிவைடு ஏ போட்டுட்டு அதே வேல்யூவை இப்ப இங்க கொடுத்துருக்கிற அதே வேல்யூவை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே வந்து போட்டுடலாம். ஓகேயா? இந்த வேல்யூவை இங்க போட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ரைட், ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் ஒரு சம் கொடுக்குறேன். அந்த சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் கேள்விக்கு போயிடலாமா? முதல் கேள்வி பாருங்க. ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை, நல்லா கவனிங்க. ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 76,400 இருக்கு. இது வருடத்திற்கு ஒரு வருஷத்துக்கு 5% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு, நல்லா கவனிங்க, இங்க பிறகுன்னு கொடுத்துட்டான். பிறகு, பின்பு, இது எல்லாமே ஃபியூச்சர் பத்தி பேசக்கூடியது. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்? பின்புன்னு சொன்னாலே ஒரு ஃபார்முலா சொன்னேனா, பிறகுன்னு கேட்கப்பட்டிருக்கிறதுனால அவங்க நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்? இந்த நம்பரை பி அப்படின்னு எடுத்துக்கணும். கொடுத்துருக்கிற வேல்யூவை பி அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்ப இதுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா ஏ கேட்கறாங்க, பி 1/1 எழுதுறேன், ஃபுல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. இப்ப பி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 76,400 பிளஸ், அதாவது சாரி இன்டு 1 பிளஸ், ஏன்னா இங்க வந்து எல்லாமே அதிகரித்திருக்கு. ஓகேங்களா? அதிகரித்தல்னு கொடுத்துருக்காங்க, அதனால பிளஸ். இங்க ஆர் அப்படிங்கிறது 5% டிவைடட் பை 100. எத்தனை வருஷம்? 2 ஆண்டுகள். ஸோ அப்ப மேல 2. இப்ப நல்லா கவனிங்க, 76,400 இதை நீங்க எல்சிஎம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்கொயர் இருக்கு, இதை எல்சிஎம் பை ஸ்கொயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சிம்பிள் ப்ராசஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸ்ல வேற சில வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 21/20 இன்ட்டு 21/20 இதுதான் வரும். ஓகேயா? ஸோ இதை அடிச்சு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,94,481 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏ. சார் இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு கேட்காதீங்க, ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரே ஒரு வீடியோக்காக நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேற அதெல்லாம் ஷார்ட்கட்ல உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ சின்னதா சொல்றேன் பாருங்க, நான் ஏற்கனவே எழுதுனது இங்க வந்திருக்கு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரைட், சரி. இப்ப இந்த இதை மட்டும் நான் வந்து விளக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா வந்து இது ரெண்டையுமே வந்து அடிக்கலாமா? இது ரெண்டையும் இப்படி அடிக்கலாம், ரைட்டா? ஸோ இப்ப அடிச்சீங்கன்னா என்ன ஆகும்? 5 இருக்கு, கீழே 100 இருக்கு. ஸோ அப்ப 1 பிளஸ் 1/20 ஆகுமா? ஹோல் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, ஸோ இப்ப நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிறோம். 20 இங்க மேல, இந்த 20 இப்படி மேல போகும்போது 20 பிளஸ் 1 அப்படின்னு வரும். ஹோல் ஸ்கொயர் இன்னும் நான் எடுக்கல, ரைட்டா? அப்ப மேல 21/20 வருமா? 21/20 வரும். ஹோல் ஸ்கொயர் இருக்குங்கிறதுனால 21/20. இதுதான் கான்செப்ட். அதான் இங்க நான் நேரடியா எழுதியிருக்கேன். இதை நீங்க சிம்பிளா நீங்க வந்து வகுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேயா? புரிஞ்சிருச்சா? ஸோ இப்ப அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம் பாருங்க. அடுத்த மாடல்ல ஒரு சம், நல்லா கவனிங்க. நான் 2வது மாடல்னு சொன்னேன், அதுல ஒரு சம். ரைட், ஸோ இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நகரத்தின், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்துச்சா, ஏதோ ஒரு சிட்டியோடைய மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா 18,000 இருக்கு. எவ்வளோ? 18,000. இது மொதல் வருஷத்துல 10%, 2ஆம் வருஷத்துல 20% உயருமானால் 2 வருடம் கழித்து, இங்க கழித்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கழித்து அப்படின்னு சொன்னா பிறகுன்னு தான் அர்த்தம். ஃபியூச்சரை பத்தி தான் பேசுறாங்க. அந்த நகரத்தோடைய மக்கள் தொகை, இப்ப சென்னை நகரம்னு எடுத்துக்கோங்க. இந்த வருஷம் வந்து இவ்வளவு % இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்த வருஷம் இவ்வளவு % இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 2 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப இது எல்லாமே ஃபியூச்சர் பத்தி தான் சொல்றாங்க, ரைட்டா? ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கு, 10 இன்க்ரீஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஒரே ஃபார்முலா தான். ஓகே, ஏ ஈக்குவல் டு பி 1 பிளஸ் ஒரு வருஷம், மொதல் வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, பிளஸ் தான் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால பிளஸ் 2ஆம் வருஷம். ஓகே, அதே ஃபார்முலா. ஓகே, சோ இப்ப பி என்ன எடுத்துக்கிறோம்? 18,000 எடுத்துக்கிறோம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்கான்? 1 மொதல் வருஷத்துக்கு 10 டிவைடட் பை 100, 2ஆம் வருஷத்துக்கு எவ்வளவு? 20. இங்க கொஸ்டின்ல கொடுத்தது தான் நம்ம வந்து எழுதுறோம்.
ஸோ இப்போ நான் ஷார்ட்டா பண்றேன். ஏற்கனவே இந்த இது நம்ம எப்படி பண்றதுன்னு நான் இதுக்கு மொதல் கொஸ்டின்ல நான் சொல்லிட்டேன். ஸோ அதே 18,000 அப்படியே இறக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், 11/10 வரும். அதுக்கப்புறம் இந்த இது நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வந்து 6/5 வரும். அடிச்சீங்கன்னா 6/5. ஓகேங்களா, 120/100 6/5 வரும். இப்ப இதை நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வர்றது 23,760 வரும். ஓகே, ஆப்ஷன் சி இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. இப்ப அடுத்தது பாருங்க, ஒரு மோட்டார் எந்திரத்தின் விலை, ஏதோ ஒரு மெஷின் இருக்கு, அந்த மெஷினோட விலை வந்து பாத்தீங்கன்னா 35,000. இப்ப நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ரீசேல் பண்றோம், 10% குறையுது. ஓகே, ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 வருஷம் கழிச்சு இந்த மோட்டாரோடைய மதிப்பு என்னவா இருக்கும் அப்படிதான் கேக்குறாங்க. ஒரு மோட்டாரோட விலை இவ்வளவு ரூபா, ஒவ்வொரு வருஷமும் 10% குறையுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப இங்க என்ன சொல்றோம், 10% குறையுது. குறைஞ்சிச்சுனால நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, மைனஸ்னு போட்டுக்கணும். இங்க பி 1 மைனஸ் R/100, இங்க 3 வருஷம் கொடுத்துருக்கான் n. ஓகே, இப்ப அமௌண்ட் எவ்வளவு, 35,000. 1 மைனஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 டிவைடட் பை 100. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. புரியுதா, 3 வருஷம்னு சொல்லியிருக்காங்க. ரைட், சரியா? சோ 3 வருஷத்துக்கு குறையுது. நான் எழுதுனது உங்களுக்கு தெரியுதுல. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப், இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் வந்து எழுதுறேன். சேம் 35,000 இன்ட்டு இங்க 3 தான் எழுதணும். இந்த 100 மேல போச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. இந்த 100 வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த 100 மேல போச்சுன்னா 100 மைனஸ் 10 டிவைடட் பை 100ன்னு வரும். ஸோ அப்ப 90/100ன்னு போடுற மாதிரி இருக்கும். இப்ப இது ரெண்டும் போச்சுன்னா 9/10. ஓகேங்களா, சோ இங்க கியூப் இருக்கு. சோ அதனால 9/10 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10. ஸோ இப்ப இதெல்லாம் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 3 ஜீரோ இருக்கு, 1 2 3 ஜீரோ அடிச்சாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 25,515 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 25,515. ஓகே, ஸோ இப்ப அடுத்த ஒரே ஒரு மாடல் மட்டும்தான், ரொம்ப சிம்பிள். இந்த மாடல் பாருங்க, ஒரு நகரத்துடைய மக்கள் தொகை ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5% அதிகரிக்குது. இங்க வருஷம் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்துல, அதாவது 2001 வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பா, இது டிஎன்பிஎஸ்சி உடைய ஓல்டு கொஸ்டின். ஸோ அப்படியே எடுத்திருக்கேன். 2001 அதன் மக்கள் தொகை இவ்வளவு இருக்கு, எவ்வளவு ஏதோ ஒரு மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏனில் 1998 எவ்வளவு. நல்லா கவனிங்க, பின்னாடி போகணும். ஓகே, இப்ப இதுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க, முன்னாடி என்ன இருந்துச்சு, எவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ ஒரு சிட்டி, சென்னை இல்லைன்னா மதுரை, கோவை, ஏதோ உங்க ஊர் எடுத்துக்கோங்க. மக்கள் தொகை 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுப்பா ஒவ்வொரு வருஷமும். 2021 அதனுடைய மக்கள் தொகை இவ்வளவு கொடுத்தா அங்க இருந்து 3 வருஷம் கழிச்சு. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது, 2001 மைனஸ் 1998 பண்ணீங்கன்னா 3 வருஷம் வரும், 3 இயர்ஸ் வரும். ஓகேங்களா, சோ இப்ப உங்களுக்கு என்ன கேட்டிருக்கான், முன்புன்னு கொடுத்துட்டான். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன பண்ணிருக்காங்க, மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. சோ அப்ப முன்புன்னு கொடுத்தாலே ஃபார்முலா பி ஈக்குவல் டு மேல ஏ, இங்க அதிகரித்தல் அப்படின்னு தான் வந்திருக்கு. சோ அதனால பிளஸ் R/100 எத்தனை வருஷம் என்ன. ஓகே, சோ இப்ப இங்க உங்களுக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 1,38,915 டிவைடட் பை இங்க 1 பிளஸ் எத்தனை சதவீதம் அதிகரிக்குது, 5%. அப்ப 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்குவீங்க. இங்க எத்தனை வருஷம், 3 வருஷம். 3 வருஷம்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த நம்பர் அப்படியே இருக்குங்க, 1,38,915. இந்த இடத்துல இந்த நம்பரை மாத்தினீங்கன்னா கூட பிரச்சனை ஆயிரும். ஸோ இப்போ இங்க பாருங்க, 3 தடவை இது வரணும். இதே இது நம்ம பார்த்திருக்கோம், 1 + 5 டிவைடட் பை 100 பார்த்திருக்கோம். அப்படி வந்தாலே என்ன அர்த்தம், 21/20ன்னு அர்த்தம். இப்ப நீங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா 3 தடவை 21/20, ஏன்னா கியூப் இருக்கு அப்படிங்கிறதுனால இதுதான் நீங்க வந்து எழுதணும். ஓகேயா, சோ சம்ல இதுதான் எழுதணும். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப், நல்லா கவனிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவைடுக்கு கீழே, அதாவது இங்க பார் போட்டிருக்குல்ல, இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிவைடு வந்திருக்கு. அப்ப இந்த நம்பர் எல்லாத்தையும், இந்த 20 எல்லாத்தையும் நீங்க மேல கொண்டு வரணும், அப்பதான் ஈஸியா அடிக்க முடியும். சோ அப்ப 21 × 21 × 21 இன்ட்டு போட்டுக்கிட்டு மேல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே மேல தலையில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்,
20 × 20 × 20ன்னு வரும். ஓகே. ஸோ இப்போ இதை அடிங்களேன். இதை நீங்க வந்து நார்மல் அடிக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும். ஸோ இது எப்படி அடிக்கிறது அப்படின்னு கேட்டா நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன் கேளுங்க. 1,38,915 இதை வந்து ஒரு தடவை 21ஆல நீங்க அடிச்சீங்கன்னா 6615ன்னு வரும். இப்ப திருப்பி இதை வந்து 21ஆல அடிச்சீங்கன்னா 315ன்னு வரும். இப்ப இந்த 315 டிவைடட் பை 21 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 15ன்னு வரும். ஸோ இப்ப இந்த 20 × 20 × 20 அப்படின்னு சொல்லும் போது 15 × 2 2s are 4 4 2s are 8. அப்ப 8 போட்டுக்கோங்க, 3 0 இருக்கு, 3 0 போட்டுக்கோங்க. 8 × 15 40, 8 5s are 40, 4 வரும், 0 போட்டாச்சு, 8 1s are 1, இது போட்டீங்கன்னா 12 வரும், 120. 120ஓட ஒரு 3 சைபர் சேர்த்துக்கோங்க. இதுதான் ஆன்சர். ஓகேயா? அப்ப இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளா வந்துருச்சா? கணக்குங்கிறதே கேம் மாதிரி தாங்க, விளையாடுற மாதிரி. ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? சி. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயே வந்து நெக்ஸ்ட் ஒரு சில மாடல்ஸ் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சில கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இந்த மாடல் பேஸ் பண்ணி வரும். இந்த 4 மாடலை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வர்ற எல்லா எக்ஸாமுமே உங்களால ஈஸியா அணுக முடியும். இதே போல அடுத்தடுத்த மாடல் நான் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.